ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாய் சொல்லு நிஷா. ஹாய். இன்னைக்கு வந்து நிஷா தரமாக போய் நம்ம களத்தூரில் மீன் வாங்கிட்டு வந்திருக்கா. தரமாங்கிறாரு என்கிட்ட ஒன்று சொல்கிறாரு. வந்துட்டு என்னென்ன மீனுன்னு நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள். ஒரு மீன் பேரை சொல்கிறேன் பாருங்க. எடுக்க வாடி கையில் எடு. இதுக்கு மீன் எடுத்து காமிய. எடுத்தான கை கழுவுனா போவாதா? ஏய் கையெல்லாம் கவிச்சு அடிங்க. எடு சோப்படு கழுவு. ஒரு பேப்பர் இருந்தால் கூட பேப்பரை பிடிச்சி எடுக்கும். சரி இந்த ஒரு மீன் எடு. இங்கே வை. இதில் வை பாருங்க. இது என்ன மீன்னா கெளுத்தி மீன். மீசையெல்லாம் இருக்கா? சரி அடுத்தது இதை எடுத்து வைங்க சார். இதுவும் அதோட குட்டி தான். இதுவும் கெளுத்தி. ஓகே இதை எடு. இதான் அதே எடு. இது பாறை, மஞ்சள் பாறை என்னமோ சொல்லுவாங்க. பாறை மீன் இது. அடுத்தது இது வந்து கெண்டை மாதிரி இருக்குது, ஆனால் கெண்டை இல்லை, சப்பட்டை கெண்டை மாதிரி இருக்குது. இது என்ன மீனுன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மீன் சப்பட்டையாக இருக்குது. இந்த இது இருக்கும்ல தேரக்குட்டி மாதிரி, அந்த மாதிரி இருக்குது இந்த மீன். இது சாப்பிட்றதுக்கு இது இல்லை. இது ஒரு வகை மீன் 3. இது வேறு. இது நகர மீன். இது கெண்டை குஞ்சு. இதெல்லாம் வந்து கெண்டை குஞ்சு. இது வந்து ஐயர மீன், நெத்திலி மீனுன்னு சொல்லுவாங்கள்ல, நெத்திலி அது. பரவாயில்ல. என்னென்ன மீன்? 100 ரூபாய்க்கு எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு ஒரு 1.5 கிலோ 2 கிலோ மீன் வந்துருச்சு 100 ரூபாய்க்கு. இப்போ நிஷா வந்து மண்டையெல்லாம் குழம்பு வச்சுட்டு உடலெல்லாம் வறுத்துட்டு. ஏன் இந்த வீடியோ என்னைக்கு வருதுன்னே தெரியல. நீ சஷ்டியாவது புஷ்டியாவது. கிடைக்கிறப்ப சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். வேற கிடைக்காத ஊர்ல தான் செல்வா வந்து இருக்கிறாருங்க. அதனால கிடைக்கிறப்பதான் திம்பாரு. இந்த மீன் என்ன? இதான் இது நெத்திலி. பெருசு. இதெல்லாம் கெண்டை. இதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. இதெல்லாம் போட்டு அப்படியே இதெல்லாம் பொரிக்க வேணாம். இதெல்லாம் குழம்பு வச்சிட வேண்டியதுதான். ஏன்னாடி மண்டையெல்லாம் தூக்கி போடுற? நம்ம கோழி குஞ்சுக்கு தூக்கி போடுறி. நினைக்கிது பாரு. அந்த போட்டு தாக்கிட்டு ஓடிடுச்சு. 2 சண்டை ஓடிடுச்சு. மீன் 1000 ஒடியாந்துடும் கோழி குஞ்செல்லாம். இதுதான் இது செங்கனியா என்னது நகரையா செம்மீன். அடிச்சுடு பேரே தெரியாம ஏதாவது சொல்ல வேண்டியதுதான். சரி ஓகே. நான் என்ன அந்த நிஷா ஒன்று இப்போ அரிஞ்சு போட்டால, அது என்ன மீன் ஒன்று கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நிஷா சீவிக்கிட்டு இருக்குது என்ன மீனுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. 2 கையில் எடுத்து காமிச்சாலும் உங்களுக்கு தெரியும். எடுத்துருவோம் கவுச்சி அடித்தாலும் பரவாயில்ல. இதான் இப்போ நிஷா சீவிக்கிட்டு இருக்குது. அடியில் வந்து சும்மா எப்போதும் போல தான் இருக்கும். இது என்ன மீனுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது மேக்ஸிமம் கெண்டை குஞ்சாக தான் இருக்கும். இது கெண்டை குஞ்சுன்னு தான் நினைக்கிறேன். ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு மீனை காமிக்கிறேன் பாருங்கள். வித்தியாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள். இது என்ன மீன் தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். அடியில் வந்து சப்பட்டையாக இருக்கும். இது என்ன மூடி? அது என்னமோ ஒரு மீன் குளத்தில் எல்லாம் கிடக்கும் அது. ஆனால் இது எல்லாமே கடலில் பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன மீனுன்னு தெரியல. கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சப்பட்டையா? இது ஒரு வகை மீனா? இது ஒரு வகை மீன். 20 ரூபா காசை கொடுத்தா அரிஞ்சு கொடுத்துருவாங்க. இதுதான் கெளுரு இல்லை கெளுத்தின்னு சொல்லுவாங்க. கெளுரா கெளுத்தியா? நல்ல இதுவே வந்து 1/2 கிலோ இருக்கும் போல இருக்குது. இது ஒன்று எடுத்து வைக்கிற டைம். அதனால அள்ளி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது ஒரு வகை மீன். இது என்ன மீன் சொல்லுங்கள் கமாண்டில். நான் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் அள்ளி இங்கே வச்சுருந்தா செல்வா மறுபடியும் தூக்கி எல்லாத்தையும் இங்கே போட்டுக்கிட்டு இருக்காரு. இது ஒரு மீன். இங்கே பாருங்கள். இதுதான் பாறை. பாறை இல்லை பாறை. இங்கே பாருங்கள். இது பாறை மீன். அப்புறம் என்ன பொரிச்சு குழம்பு வச்சு தின்று. இது ஒரு மீன். இது ஒரு பாறையிலே வேறு மாதிரி ஒரு மீன். நல்லாயிருக்கு. மூக்கு சிவப்பாக இருக்குது. இந்த கோழி குஞ்சுக்கு எடுத்து போட்டு சின்னோண்டு இது. ஏன்டி மண்டையெல்லாம் இதுக்கு கீழே போடுற? குழம்புக்கு எதாவது க்ளீன் பண்ணி தான் சாப்பிட்ணும். அடிப்பாதி.
கெளுத்தி மீன் மட்டும் சரியான கவுச்சு அடிக்கும். அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் புளி கொஞ்சம் அதிகமாக போட்டு குழம்பு வைக்கணும். பா உடனே நீ உங்கள் அப்பா புளிக்குது அது நம்ம புளி கொஞ்சோண்டு போட்டாலே ரொம்ப ஒரு புளிப்பு. அது பழைய புளி புது புளின்னு இருக்கும். அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தான். சூப்பர். இதுக்கு ஒரு குச்சை நட்டு வைக்கணும் சார். குச்சை நட்டு வைக்கணும். நம்ம கொடுக்காப்புளி மரம் நல்லா ஜோதியாக வளருதுங்க. அடுத்த வருஷம் காய்ச்சிரும். ஒரு மாதிரி குச்சை நட்டு வச்சா தான் நறுக்குன்னு நிற்கும். இதெல்லாம் குச்சி இருக்கு. இது பிடிங்கி இதில் வச்சு குச்சி நட்டு வச்சுட்டேனே சார். அதில் கட்டி மட்டும் வை. நேரம் நிற்கிது பாரு. வேறு என்ன சார், என்னென்ன மீனில் என்னென்ன ரெசிபி செய்யலான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக செஞ்சுருவோம். நாளை மறுநாள் அன்னதானமானி சார். இன்றைக்கி தேதி என்ன, 8 9 8 9 10 11ஆந்தேதி அன்னதானம் கொடுத்துடலாம். சனிக்கிழமை 11ஆந்தேதி. 9ஆந்தேதியும் கொடுக்கணும். நாளைக்கு 9 10ஆந்தேதியும் கொடுக்கணும். 10ஆந்தேதி 11ஆந்தேதி கொடுக்கணும். சரி இப்போ விடு. 10ஆந்தேதி இல்லை, 10ஆந்தேதி ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடு. 11ஆந்தேதி சனிக்கிழமை தயிர் தான் அந்த மாதிரி கொடுத்துரு ஏதாவது. 12ஆந்தேதி ஒரு அன்னதானம் ஞாயிற்றுக்கிழமை. சரியா? சனி ஞாயிறு 2 நாளும். இங்கே மீனை குத்த போகுது. ஷோ ஓ ஷோ இப்போ எப்படான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு கோழி. மீன் அந்த செதில் உரிக்கிறது இருந்துச்சுன்னு வச்சுக்க, ஈஸியாக அப்படியே 2 சுரண்டை தான் செதில் பூரா வந்துடும். அதில் முள்ளாக இருக்கும் இப்படி ப்ரஷ் மாதிரி. இது மாதிரி இல்லை, முள்ளாக இருக்கும் புள்ளி புள்ளியாக. துணி துவைக்கிறது இருக்குல்ல, அது மாதிரி. கோழி குஞ்சுகள் சுற்றி வந்து கொண்டு இருக்கிறது. இந்த மீன் மொத்தமே வந்து ஒரு 1.5 கிலோ வரும். 2 கிலோ கூட வரும். 2 கிலோ மீனே 100 ரூபா தான். பரவாயில்ல 100 ரூபாய்க்கு பரவாயில்ல. பேராவரி மார்க்கெட்டில் வாங்கணும்னு வச்சுக்க இவ்வளோ தரமாட்டாங்க 100 ரூபாய்க்கு. வெற்றிகரமாக இன்னும் 2 நாளைக்கு இதை சுட வச்சு கொடுத்துருவா. உருண்டை குழம்பு அதுவே அப்படியே இருக்குது. என்ன சார்? ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லிடலாமா? சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். குக்கிங் வீடியோவில். அங்கே பாரு தூக்கிட்டு ஓடுதுரியே. சரி ஓகே, பாய் சொல்லுங்க சார்.